ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த மொபைல் ட்ரேடிங் அனலிசிஸ் யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா கிரிப்டோ டெய்லி அனலிசிஸ் தான். ஓகேவா? நான் முதல்ல இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னு டேரெக்டாக சொல்லிடுறேன், நல்லா காது வாங்கிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புதுசாக நம்ம எந்த சிக்னலும் நம்ம சொல்ல போகிறது கிடையாது. காரணம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சிக்னல் நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம்ல, ஸோ அதோட ரிப்போர்ட் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். வேண்டும்னா லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு 1 or 2 போனஸாக நான் வேணால் 2 சிக்னல்ஸ் சொல்கிறேன். அதில் இருக்க பேக்கில் இருக்கிற சில அனலைசிஸ் பார்க்கட்டும். ஓகேவா? இந்த வீடியோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் ட்ரேட் பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதை ஹோல்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதனால் டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எதை பார்க்க போனால் பிடிசி தான். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம பிடிசி பார்ப்போம். பிடிசியை பார்த்தீங்கன்னா இப்போ 4 ஹவர்ஸில் பாருங்கள் தெளிவாக தெரியுது. இந்த ஒரு பெரிய நம்ம சொல்லியிருந்தோம்ல, இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் கொடுத்துட்டான். பிரேக் அவுட் கொடுத்துட்டு இப்போ மார்க்கெட் பிரேக் அவுட் லெவலில் பாருங்கள். நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் ஒரு பையிங்க்கு மோஸ்ட்லி விருப்பம்ட்டு. சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பையிங் நல்லா மேலே போயிட்டு ஒரு சின்ன புல் பேக்கும் கொடுத்துட்டான். இது பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸில் ஒரு சின்ன புல் பேக் மாதிரி இருக்கும். பட் ரியாலிட்டி பாருங்களா, 1 ஹவரில் பாருங்கள் இன்னும் தெளிவாக தெரியும். இப்போ 1 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் பேஸில் வந்துக்குது. தட் மீன்ஸ் 69,500 68,500 ஆல்மோஸ்ட் வரைக்கும் 1000 பாயிண்ட்ஸ் கிட்ட ரேலி. எக்ஸாக்டாக சொன்னால் ஒரு 700 to 800 பாயிண்ட்ஸ் ரேலி சல்லுன்னு ஒரு ஸ்பீட் மூவ்மெண்ட் கிடச்சதுனால பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நம்ம பையிங் சொல்லிச்சிருந்தோம்ல, நிறைய கிரிப்டோ ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிருக்குது. ஆனால் இப்போ நல்ல ஒரு பிக்கப்பில் மூவ் ஆகுது. சரிங்களா? அதனால் நம்ம கவலைப்படலாம். நல்லா நான் வச்சுக்கோங்க. இப்போ 4 ஹவர்ஸில் பாருங்களேன். இப்போ 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே மார்க்கெட்டு க்ளோஸ் கொடுக்கணும். க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா நம்ம பை பண்ணலாம். இல்லைனா இதை பிடிசியை பை பண்ண முடியாட்டாலும் நம்ம மற்ற கிரிப்டோஸ் நம்ம பையிங் வச்சுக்கோங்கள, நம்ம அடுத்து அனலைஸ் பண்ண போகிறோம்ல, அந்த கிரிப்டோஸ் நம்ம பை பண்ணிக்கலாம். பெட்டர் தான். நம்ம இந்த இடத்துல பை பண்ணனா நம்மளுக்கு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் மினிமம் இந்த லெவல் தான். ஏன்னா இந்த பார் இந்த ரெட் பாரோட விக்கோட லோ தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஏன் நம்ம சின்னதாக கூட ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், பட் தேவையில்லாத ஸ்டாப் லாஸ் நம்ம கொடுக்கூடாதுன்னு நினைக்கும்போது அதுதான் பண்ணணும். சரிங்களா? நம்ம இப்போ அதனால் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒரு ரேஞ்சை க்ளோஸ் பண்ண பிரேக் அவுட் கொடுத்தனால கீழே எவ்வளோ போகும்? ஆல்மோஸ்ட் ஒரு 3000 பாயிண்ட்ஸ் வருதுல்ல. அதெல்லாம் நான் எதுனா எதிர்பார்க்கறேன்னா 72,000, மோஸ்ட்லி நான் 75,000 வரைக்கும் எதிர்பார்க்குறேன். இன்னொரு 5,000 பாயிண்ட்ஸ் கிடைக்கும்ன்ட்டு. பட் நாம் அவ்வளோ எதிர்பார்க்க வேணாம். நமக்கு போகிற தூரம் வரைக்கும் போயிட்டே இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 கண்டிப்பாக ஹிட் பண்ணிவிடுவோம். அதில் சந்தேகம் கிடையாது. ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ இந்த மார்க்கெட் பார்த்தீங்களா, மேலே போய் கீழே மேலே போயிட்டு கீழே இறங்கலாம், தென் மேலே போயிட்டு இந்த மாதிரி போயிட்டு இருந்தால் கன்ஃபார்ம் 70,000லாம் ஈஸியாக பிரேக் கொடுக்குது. 72, 73 அப்படி போயிருப்பாங்க. இல்லைனா சல்லுன்னு ஒரு பெரிய பேக் டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ பிடிசி நம்ம பையிங்க்கு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கிரிப்டோ பார்ப்போமா? வாங்க. நெக்ஸ்ட் கிரிப்டோ பார்த்தீங்கன்னா பிக்சல் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னுமே பையிங்கில் தான் இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா 54, ஹை பார்த்தீங்கன்னா 64%, 65% கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 55. நம்ம நேற்று சொல்லியிருந்த மாதிரி வெயிட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் கரெக்டாக வெயிட் பண்ணியிருந்துக்கிறோம். பட் இப்போ பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேஞ்ச் ஆகுது. இட்ஸ் ஓகே. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லெவலில் இருக்குது. யாருக்காவது இது நம்ம ட்ரேடு ஓகே வெயிட் பண்ணணும், இல்லை க்ளோஸ் பண்ணலாமா, இல்லை ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவோம். வெயிட் பண்ணி நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் ஆகுது. ஓகே, இங்கே பாருங்களா, நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 1 and 2 ஹெட்டு ஷோல்டரு ஹெட்டு. ஸோ இது பிரேக் டவுன் ஆகிட்டான். கன்ஃபார்ம் நம்ம இவ்வளோ தூரம் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? இதுக்கு மேலே மார்க்கெட் ட்ரேடிங் கீழே கொஞ்சம் அக்ரெசிவாக வர ஆரம்பிச்சதோ, இல்லை எந்த மாதிரி பேட்டர்னா இப்போ இங்கே இருக்குதா இருங்க. இப்போ செல்லிங் ஆக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ வேணால் இப்போ க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இப்போ மார்க்கெட் இதுக்கு கீழே வந்ததுன்னா ஒரு சின்ன ஒரு புல் பேக்கை போகும். அந்த திரும்பி இவங்க வந்துக்கும்போது இதை பிரேக் அவுட் கொடுத்தோன்னா நம்ம செல்லிங் வந்துடும். நம்ம வேணாம். 4 ஹவர்ஸில் இருக்கும்போது நான் சொல்கிறேன், அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா. இப்போ இன்கேஸ் மார்க்கெட் இதுக்கு மேலே போனால் நம்ம பையிங் பண்ணலாம். கரெக்டாக சொன்னால் இந்த ப்ரைஸுக்கு மேலே போனால் பை பண்ணணும். இப்போ இந்த ப்ரைஸ் இப்போ மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா இது செல்லிங் தான் ஆக சான்சஸ் ஹையர் ஆகுது. பட் லாங் டேர்மில் பையிங் இருக்கிறதுனால கொஞ்சம் சான்சஸ் 2 in பெட்டில் ஆகும். இல்லை இது இப்படியே நல்லா கீழே இறங்கிட்டு சல்லுன்னு மேலே போயிட்டோன்னா வச்சுக்கே, அப்போ பை பண்ணலாம். ஏன்னா வால்யூம் அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு கிரிப்டோக்கே நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துக்கலாம்.
நம்ம ஆல்ரெடி மேண்டா வந்து க்ளோஸ் சொல்லியிருந்தோம், ஸோ ப்ராப்ளமேட்டிக் இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்டிடிலாம் கிடையாது. என்எஃப்இ நம்ம நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். நம்ம எவ்வளோ சொல்லியிருந்தோம், மேலே சொல்லியிருந்தோம்ல டார்கெட்டு 36% அச்சீவ் பண்ணிட்டான். இட் இஸ் வெல் அண்ட் குட் தான், சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்வி பார்த்தீங்கன்னா அதுவே வந்து நம்ம நினச்ச மாதிரி ஃபஸ்ட் டார்கெட் நம்ம கொடுத்துட்டோன்னு 3% ஸ்டாப் வச்சுன்னா ஆல்மோஸ்ட் 8.21% வரைக்குமே 8% கிடச்சிது. 1:2க்கு மேலே கிடச்சிது. தட்ஸ் குட். இது வந்து மோஸ்ட்லி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இறங்கிட்டு மேலே போயிட்டாங்கன்னா நல்லா பையிங்காக இருக்கும். ஒன்றும் இல்லை, நம்ம ஹோல்ட் பண்ணலாம். இன்னும் வரைக்கும் நம்ம இதை ஹோல்ட் பண்ணுறது பெட்டர் தான். எஸ்எஸ்வி ஓகே. ஒய்எஃப்ஐ இது வந்து மார்க்கெட்டை வந்து இப்போ இது வந்து ரேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிட்டான், சரிங்களா. ஸோ அதனால் நம்ம வேணால் க்ளோஸ் பண்ணி வேணால் நம்ம அடுத்த ட்ரேட் பார்த்துக்கலாம். இஎன்எஸ் வந்து நம்ம பை பண்ணலாம், பெட்டராக இருக்கும் கண்டிப்பாக. பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம டார்கெட்டு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். இந்த லெவல் முடிச்சு பிரேக் அவுட் கொடுத்துட்டோம், நல்ல இதுதான். இங்கே வந்து சின்னதாக ஏதாவது பையிங் வந்து நம்ம பெய்ட் குரூப்பில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். இஎன்எஸ் நம்ம நியர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரேடிங்க்கு பையிங் சொல்லலாம். 1 ஹவரில் வந்து இங்கே க்ளோஸ் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து இங்கே பை பண்ணிவிட்டு என்னோடய ஸ்டாப் லாஸ் வேணால் இவ்வளோ தூரம் வச்சுப்போம். பட் டார்கெட் பார்த்திங்கன்னா ஹையராக இவ்வளோ தூரம் வச்சுக்கலாம், ஓகேவா. என்னை பொறுத்தளவுக்கு இது ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆல்மோஸ்ட் ஒரு 5% ஸ்டாப் லாஸு 1:2 ஈஸியாக கிடச்சிடும். பட் நம்ம டார்கெட்டு ஒரு 30% வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம், ஓகேவா. நெக்ஸ்ட் கிரிப்டோ பார்த்தீங்கன்னா நியர் வந்து நம்ம பை பண்ணலாம். ஜிபிடி வேணாம், அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக நமக்கு தெரியல. எக்ஸ்ஏஐ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம நினச்ச மாதிரி பார்த்தா எக்ஸ்ஏஐ வந்து இந்த டார்கெட் வந்து ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் பண்ணிட்டான். கரெக்டாக பர்சன்டேஜ் எவ்வளோ தூரம் இங்கேருந்து எடுத்துருந்தால் 10 to 11% வந்துச்சு. அதுக்கடுத்து இருக்கிற கிரிப்டோ பார்த்தா ஐயோட்டா பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் இந்த லெவலுக்கிட்ட வந்து பையிங்க்கு சொல்லியிருந்தோம். எத்தனை பேர் பை பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லெவல் வந்து ஆல்மோஸ்ட் 10% வரைக்கும் மேலே போயிருந்தான். அதுக்கடுத்து கிரிப்டோ பார்த்தீங்கன்னா சிஹெச்ஆருமே வந்து இந்த லெவலுக்கிட்ட நம்ம சொல்லியிருந்தோம். 12% இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணால் கூட 5 to 6% ப்ராஃபிட். அதுக்கடுத்து கிரிப்டோ பார்த்தீங்கன்னா ஐசிபி வந்து மோஸ்ட் ப்ராபப்லி வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. காரணம் நம்மளோட பிடிசி வந்து இது வாலட்டில்னால 10,000 பிடிடியுமே அப்சல்யூட்லி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். இன்னும் ஆகும். சிகேபி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த லெவலுக்கிட்ட வந்து நம்ம என்ட்ரி ப்ரைஸ் சொல்லியிருந்தோம்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 15% வரைக்கும் கிடச்சிது. சாரி, இந்த லெவல் நினைக்கிறேன் 11% கிடச்சிருக்குது. சிகேபி கிடச்சிது. இப்போ திரும்பி கீழே தான். காம் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிக்கலாம். காரணம் என்ன பின்னாடி பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுவோம், ஒன்றும் பிரேக் அவுட் டக்குன்னு கொடுக்கல. அண்ட் தென் டாரு தான் நம்ம நினச்ச மாதிரி. டாரு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த லெவல் இருந்தா 25% வரைக்கும் மேலே போயிருந்தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா திரும்பி கீழே வந்துட்டு இப்போ 12 to 15% மூவ் ஆன் ஆகிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஷ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. அன்எக்ஸ்பெக்டட் தான். ஸோ ஓகே, நம்ம அடுத்த ட்ரேடில் வந்து ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் கிரிப்டோ ஓஎம்ஜியும் அட்மோஸ்ட். ஓஎம்ஜி பார்த்தீங்கன்னா ஓஎம்ஜி வந்து நம்ம இங்கே வந்து பையிங் சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணிட்டான். இட்ஸ் ஓகே, இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா. அதுக்கடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ வந்து மோஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் யாருக்குன்னா இந்த பெய்ட் குரூப்பில் வந்து இன்னும் சிக்னலில் போட்டுட்டு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இனிமேல் வெயிட் பண்ணுறாங்க தெரியுமா, அவங்களுக்காக தான். காரணம் என்னச்சுக்கு பர்ஃபெக்டான டைமிங் வேணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது வந்து மற்றவங்களுக்கு எப்படின்னா
ஒரு நல்ல ஒரு நாலேஜபிள் வீடியோவாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். நீங்கள் சிக்னல் போடலாம் கூட இன்னும் சிக்னல் போடலாம். இல்லை தென் பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான லெவல் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்ற லெவலுக்கு நம்ம யோசிக்கிறோம். தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் நம்மளோட பெய்ட் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் இருக்குது, காண்டாக்ட் பண்ணிங்கன்னு நீங்கள் பெய்ட் பண்ணுங்கள். வாங்க. தென் பாய்.